ஐயா உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். சோத்து பானை இல்லாமல் சோறு வருமா? ஐயா பதில் சொல்லுங்க ஐயா. வராது. இட்லி பானை இல்லாமல் இட்லி வருமா? வராது. தோசைக்கல் இல்லாமல் தோசை வருமா? வராது. பணம் இல்லாமல் பாசம் வருமா? வராது. ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த அணி கோச்சிப்பாங்க. ஐயா நீங்கள் வந்து எங்கள் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவீங்க எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? சகப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஐயா. என்னமோ பாசம் 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 பாசம்னு பேசுகிறாங்க. நேற்று என்னென்ன பாசமலர் படம் பார்த்துட்டு வந்தீங்க. பாசம் எங்கேயா இருக்கு? நம்ம ஊரில் 2 நாள் ஊரில் இல்லைன்னு வச்சிங்களேன், 2 அடியை வேலி தள்ளி வச்சுறான் பக்கத்து வீட்டுக்காரன். அங்கே எங்கெங்க இருக்குது பாசங்க? அங்கே பாருங்க, அவங்க வீட்டு வேலையை தள்ளி வச்சுட்டான் போட்டுருக்கு. ஆமாம், 4 அடி தள்ளி வச்சுட்டானா. சாப்பிடும்போது பந்தியில் பரிமாறும்போது பிரியாணியில் பீஸ் இல்லைன்னா போதும், பீஸ் பீஸாக இடுவாங்க. ஏய் நான் தாய்மாமன்டா, நீ எவ்வளோ இருந்தா நான் பீஸு கிடையாதுடா அப்படின்னு சொன்னால் போதுங்க. கல்யாணத்தை 2 ஆக்கிடுறாங்க. அங்கே எங்கேயா இருக்காங்க பாசம்? வெறும் பயலாக இருக்கிறவனை பெரும் பயலாக மாத்திர எழுதிருமா? பணம் தாங்கய்யா, பாசம் எதுவும் இல்லைங்கய்யா. பணம் 10 செய்யும். பணம் மட்டும் இல்லைன்னு வச்சிங்களா, உங்களுக்கு ஊரே வச்சு செய்யும். உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே பாசம் இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் என்ன தெரியுமா ஐயா? என்னன்னு தெரியுங்களாயா? நம்ம எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு விரட்டாலும் ஏன் விஷம் வச்சாலும் என்னத்தை பண்ணாலும் திரும்பி திரும்பி நம்மக்கிட்ட வர்ற ஒரே ஜீவன் ஏன் தெரியுமா? கொசு மட்டும்தான். என்னத்தை பண்ணு, கொசு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த கொசு உங்களை பாசம் இருக்குங்களா? இப்போ கொசு வச்சு குடும்பம் தான் நடத்த முடியுமா? என்ன பேசுறீங்க? இப்போ வீட்டில் கணவன் மனைவில சண்டை தாங்க முடியல. என்ன சண்டைக்கு என்ன காரணங்கிறீங்க? வேலைக்கு போயிட்டு இருப்பார், சாயங்காலம் அம்மா போண்டிப்பாங்க, எங்க இருக்கீங்க? எங்க ஏண்டேங்க நாளைக்கு குழு அப்படின்னு சொல்லி பாருங்க, குழு சொல்லி பாருங்க. அவ்வளோதான். குழுவுக்கு கூட பயப்படாம மனுஷன், அப்போ குழுவுக்கு பயப்படுறோம். காரணம் என்ன? எங்க பார்த்தா நாமினிகள்கிட்ட போட்டு நாரடி எடுத்துட்டாங்க. பயமாயிடும். நிறைய கல்யாண பத்திரிகையில பேர் போட மாட்டாங்க. ஏன்டா என் பேர் போடணும்னு கேட்டா, ஏண்டா நீ வரக்கூடாதான்டா பத்திரிகையில பேர் போடலாம் அப்படிங்கிறாங்க. இது உண்மைதான் இல்லைங்கய்யா? அது உண்மையா? சொந்தக்காரங்க வீட்டில் நாய் வளர்க்குறாங்க. நாய் எதுக்கு வளர்க்குறேன்னு தெரியுமா? சொந்தக்காரன் எவனும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னே நாடு வைக்கிறாங்க. மொய் விருந்து வைக்கிறாங்க. அது எதுக்குங்கய்யா? மொய் விருந்து வச்சு பணத்தை நீ வந்து ஐசா பைசா இல்லாமல் சரி பண்ணிட்டு போங்கிறான். பணம் இருந்தாலே போதும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஐயோ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தில் பொங்கெடுத்து போட, எங்கள்கிட்ட பணம் இருக்கு வாங்க ஆஸ்பத்திரியில் போய் ஆஞ்சியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது எதுக்கு தேவை? அதுக்கு தேவை பணமா பாசமா? ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் நான் சொல்கிறேன். 3 குற்றவாளிகள் பெரிய தண்டனை பண்ணி மாட்டிக்கிட்டாங்களாம். அவங்க 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து 10 வருஷம் சிறை தண்டனை உள்ளே அனுபவிக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் போகிறது ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், அதை நீங்கள் 10 வருஷம் வச்சுக்கலான்னு அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு முதல் குற்றவாளி கேட்டாங்களா, சரிப்பா நீ 10 வருஷம் வந்து உள்ளே இருக்க போகிற, உனக்கு என்ன எடுப்பான்னு கேட்டாங்க. ஐயா நான் வந்து உடல் வலிமையாக வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படியா போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. 2வது சொல்ல வேண்டி உனக்கு என்ன பண்ணி கேட்டாங்கன்னா, ஐயா எனக்கு வந்து நான் புக்கு படிக்கிற பழக்கம்லாம் இருக்குது, நான் நிறைய புக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சரி 10 வருஷத்துக்கு தேவையான புக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்களாம். 3வது உள்ள ஆள் இந்த ரோஹித் மேலே ஒரு ஐயாள் வந்தார். உனக்கு என்னையா வேணும்னு கேட்டாங்க. ஐயா எனக்கு வந்து சிகரெட்டு குடிங்கண்ணையா. என்ன சிகரெட்டான்னு சொல்லிட்டு 10 வருஷம் தேவையான சிகரெட்டு கொடுத்து உள்ளே அனுப்பிட்டாங்க. 10 வருஷம் சிறை தண்டனை முடிஞ்சிச்சு. 10 வருஷம் முடிஞ்சு வெளில வரப்போ ஃபீட்பேக் கேட்டாங்க, கருத்து கணிப்பு கேட்டாங்க. 10 வருஷம் சிறை தண்டனை முடிஞ்சிச்சு, உங்களுக்கு எப்படி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களா. முதல்ல வந்தவர் வந்து கேட்ட சொன்னாரா, 10 வருஷம் ஆச்சு எப்படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நான் வந்து நீங்கள் உடல் வலிமையாக வர்றதுக்கு எக்ஸசைஸ் பொருளெல்லாம் கொடுத்தீங்க, நான் வந்து ஜிம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா சூப்பர்ப்பா, நான் ஆரோக்கியமாக இருந்த மாதிரி எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நான் ஜிம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி விட்டாரன். 2வது பாயிண்ட், நீ என்னப்பா பண்ண போகிறேன் கேட்டாங்களா. நான் வந்து நிறைய புக்கு கொடுத்தாங்க, நான் வந்து நிறைய அறிவாளிகள் உருவாக்க போகிறேன், அதனால் ஒரு லைப்ரரி வைக்க போகிறேன்னு சொன்னார். ஓ சூப்பர்ப்பா, இதப்பா கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 3வது உள்ளவர் நம்ம ரோஹித் மாதிரி ஆள் வந்து கேட்கும்போது சொன்னாரா, நீ என்ன பண்ண போகிற? ஐயா நான் அந்த சிகரெட்டு குடிக்கிற பழக்கமே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரா. என்னடா 10 வருஷம் வந்து சிகரெட் வாங்கி வச்சிருக்கிற, நீங்கள் சிகரெட்டு குடிக்க எப்போ விட்ட அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னாரா, சிகரெட்டு கட்டு உண்மைதான், ஆனால் தீப்பிடி கேட்க மறந்துட்டேனே அப்படின்ட்டானா. அதேமாரி மறந்து வந்து எதை பேசிகிட்டு இருக்கிறாங்க நடுவர்களே. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க. இப்போ மாப்பிள்ளை பார்க்குறேன்னா எப்படி சாதாரண பார்த்துருவாங்களா? மாப்பிள்ளை நல்லா பாசமாக பார்த்து பாருங்க, வீட்டில் தாங்க இருக்கிறாரு, காலையில் ஏன விலைக்கு கொடுத்துருவாரு, சாணி கரைச்சி கோலம் போட்டு விட்டுருவாருங்க அப்படின்னா பொண்ணை கொடுத்துருவோமா? என்னடா என் பொண்ணை விட கொடுப்பேன், வெல் செட்டில் விடுங்க மாப்பிள்ளை, ஃபாரினை பாருங்க இல்லைங்க பாருங்க அப்படி சொல்லுங்க, அப்படி தான் கேட்பாங்க ஐயா. வெல் செட்டில் மாப்பிள்ளை தான் கேட்பாங்க. ஏதாச்சும்
நான் பாசமாக பார்த்துக்கிறேங்க அப்படியே பார்த்துக்கிறேங்க விட்டுருவாங்களா அப்படியே? இதெல்லாம் பாசம் பாசம்னு சொல்லிட்டு பாசம் ஒரு படம் வந்துட்டு இங்கே பேசக்கூடாதுங்க ஐயா. இப்போ எல்லாருமே கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமாங்க ஐயா? ஒருத்தர் 15 லட்ச ரூபா பணம் போட்டு வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. அவங்களும் 3 பேரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பணம் தான் போடல, எப்போ போடுவாங்கன்னு தெரியல. பணம் இருந்தாலும் போதுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம் ஐயா. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. பாசம் இருந்தால் ஆரோக்கியம் இருக்க முடியாது. தொல்லை தான். சொந்தக்காரன் வந்துக்கிட்டே இருப்பான், இடைஞ்சலாக இருக்கும், அந்த வேலையை தள்ளி வைக்கிற சண்டை இருப்போம், நாத்தனார் சண்டை நடக்கும். ஐயோ சொல்ல முடியாத பிரச்சனையெல்லாம் வரும். ஆனால் இறுதியாக ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெரிய பேச்சாளர் அவர் பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னாராம், என்னுடைய வாழ்க்கையில் இனிமையான நாட்கள் என்னன்னா நான் என்னுடைய மனைவியோடு இருந்த நாட்கள் தான் சொன்னாராம். இப்போ நீங்கள் எப்படி கேட்டு ஆச்சரியமா நீங்கள் அதே மாதிரி அவருக்கு எல்லாருமே ஆச்சரியமாட்டாங்க, என்ன இருந்தாலும் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் அவரே சொன்னாராம், அது வேறு யாரும் இல்லை, இது எங்கள் அம்மா தான் சொன்னாராம். இப்போ இதை கேட்டுட்டு இருந்தவர் அது பொண்டாட்டிக்கு போய் வீட்டில் சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் பொண்டாட்டியை சொன்னாராம், தங்கப்பிள்ளா என்னோடய வாழ்க்கையில் இனிமையான நாட்கள் என்ன தெரியுமா, என்ன சொல்லி தொலைன்னுச்சு. நான் இன்னொருத்தர் பொண்டாட்டி இருந்த நாட்கள் நினச்சி அடுத்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டாங்க. ஏன்னா அங்கே பணம் வேலை செய்யலை, என்ன வேலை செஞ்சிச்சு, பாசம் போட்டு பொல கொண்டுருச்சு. ஆகவே சதுப்பாக இருக்கிற நீங்கள் எங்களுக்கு தான் தீர்ப்பு வாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் முன்னேற நம்முடைய இடத்தை தீர்மானிக்க பணம் தான் முக்கியம் என்ற தீர்ப்பு வழங்குமாறு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள்.